வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு வந்த நல்ல செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும். வருகின்ற சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்கள் பின்வாங்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தொகுதிகளில் அதிமுகவின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வேட்பாளர்களை புறக்கணித்துள்ளனர். களத்தில் வேட்பாளரோ மூத்த நிர்வாகியோ அமைச்சரோ வேலை செய்ய மாட்டார்கள். மேலும் உண்மையான அதிமுகவின் கழக உறுப்பினர்கள்தான் களத்தில் இறங்கி மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதிமுகவின் நலத்திட்ட உதவிகள், ஆட்சியின் பொழுது செய்த திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் கூறி வாக்குகளை சேகரிப்பார்கள். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் தலைமை சரியில்லை, தலைமை சரியில்லாத காரணத்தினால் அதிமுகவிற்கு ஆதரவாக நாங்கள் பிரச்சாரங்களையோ களப்பணிகளையோ மேற்கொள்ள மாட்டோம் என்பதை அதிமுகவின் உடன்பிறப்புகள் தெரிவித்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வேட்பாளர்கள் தற்பொழுது களப்பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமை என்ன செய்ய வேண்டும் என்று வேட்பாளர் அதிமுகவின் உறுப்பினர்களிடம் கேட்டபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும், அப்பொழுதுதான் களப்பணிகளை மேற்கொள்வோம். அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு தேர்வு செய்வதற்கு பல கோடிகளை பெற்று தகுதியில்லாத நபர்களை பல இடங்களில் வேட்பாளராக எடப்பாடி அறிவித்துள்ளார். இது அதிமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தனபால் போன்ற மிக முக்கியமான அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் ஒதுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோவால் தான் தற்பொழுது அதிமுகவின் நிலைமை இப்படி இருக்கிறது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்கும் என்ற பல கருத்து கணிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும். அப்பொழுது களப்பணிகளை நாங்கள் மிகவும் மக்களிடம் கொண்டு சென்று வெற்றிக்காக பாடுபடுவோம். இல்லை என்றால் தோல்வி என்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று பல நிர்வாகிகளும் களத்தில் கூறுகிறார்கள். மேலும் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டும் வேட்பாளர்களை தொடர்பு கொண்டும் ஆலோசனையும் நடத்தி வருகிறார். எப்படியாவது களப்பணிகளை உடன்பிறப்புகள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுரையும் வழங்கியுள்ளார். மேலும் உறுப்பினர்களுக்கு தற்பொழுதுதான் நல்ல செய்தி வந்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கும்.